யார் அது? குடிச்சுக்கிட்டா கீழே வர வேண்டியது வரும். யாரு? நான் தான் கமலேஷ் ஐயா. அடிப்பாவி, நீயா? கொஞ்சம் வெளியே வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு 4 விறகு பொறுக்கிட்டு இருக்கேன்யா. விறகு குச்சி எடுத்துட்டு போறியா, புளியங்காவை எடுத்துட்டு போறியா? ஐயோ, நான் விறகு தான் எடுத்துட்டு போறேன். கீழே எங்க இருக்குது புளியங்காய் எடுத்துட்டு போறதுக்கு? தோட்டத்துக்கு வந்து காசை மிச்சம் பண்றியா? இது எவ்வளவு இருக்கும்? 10 ரூபாய் கூட இருக்காது. கொஞ்சம் கையை கொடு. எதுக்குங்க? சொல்றேன் குடுறி. அட ஐயா, எதுக்கு? நான் சொல்றேன். விடுங்க. என்னையா பண்றீங்க? அட இருடி, உனக்கு வளையல் எந்த சைஸ்ல வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். இரு. ஐயா, கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. அட இரு. கையில 6 இன்ச்சு சதை வளர்ந்துருக்கே. அப்படின்னா டோட்டலா பாடி எந்த அளவுக்கு பெருத்து இருக்கும்? ஐயா சும்மா இருங்க. வர வர உங்களுக்கு நக்கல் ஜாஸ்தியா போச்சு. ஏய் இரு. கமலேஷ் அண்ணே, நீ என்னையா? நான் இங்க இருப்பேன்னு யார் உனக்கு சொன்னா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையே. அதானே, அன்னைக்கு சீட் ஆடிட்டு இருக்கும்போது உங்க கூட இருந்தாங்களே, அவங்க தான் சொன்னாங்க. இங்க பாருப்பா, நான் எப்போ எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு உன் லக்கு நான் இங்க இருக்கேன். ஆனா உன் மேட்டரை பேசுறதுக்கு கண்ட கண்ட இடத்துக்குலாம் வரக்கூடாது. வீட்டுக்கிட்டே பாரு, புரியுதா? போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வணக்கங்க. வணக்கங்க. யார் வேணும்? கமலேஷ் அண்ணா இருக்காரா? இல்லங்க, வெளியே போயிருக்காரு. ஐயோ, கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைங்க? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் 2-3 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தாலும் அவர் கிடைச்சிருக்க மாட்டாரு. அவர் வயலுக்கு போயிட்டாருங்க. சரிங்க, நான் வயலுக்கு போய் பாக்குறேன். இப்ப கூட அவர் வயல்ல இருப்பாரா இல்லையான்னு தெரியாதுங்க. சரி, மதியானம் சாப்பிட வருவார்ல, நான் அப்ப வரேங்க. இப்ப கொஞ்ச நாளா அவர் மத்தியானத்துல கூட வீட்டுக்கு வர்றதில்லைங்க. சாயந்தரமோ இல்ல நடுராத்திரியில தான் வீட்டுக்கே வராரு. அப்புறம் காலையிலேயே வயலுக்கு கிளம்பிடுவாரு. ஆக மொத்தத்துல ராத்திரி வீட்டுல தானே வந்து படுத்துக்கிறாரு? வராருங்க. சரிங்க, நான் எப்படியாச்சும் அவரை பாத்துறேன். வரேங்க. கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னே சொல்லல. அவர் வந்தா ஏதாவது சொல்லணுமா? என் பேரு சாய்நாதுங்க. நான் கொஞ்சம் பண விஷயமா சுத்திக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சரிங்க. ஏய், ஏன் அவ்வளவு வேகமா வர? எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. நான் சீக்கிரமா போய் நொண்டி ஆட்டம் ஆடணும். சரியா? தேங்க்ஸ் நே. நான் கீழே விழாம புடிச்சதுக்கு. பை. 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 யாரு? நீயா? நீ என்னையா இங்க? நீங்க எங்கேயுமே கண்ணில் படமாட்டேன்றீங்க. நேத்து இங்க வந்து கேட்டா வீட்டுல சொன்னாங்க, விடியங்காலையில போயிட்டு நடு ராத்திரியில தான் நீங்க வரீங்களா? ஒருவேளை நீங்க எங்க சீக்கிரமா போயிடுவீங்களோன்னு நான் முன்னாடியே வந்து இங்க உட்காந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரம் எப்படியா வந்த? பஸ்ஸே இன்னும் வரலையே. நடந்து வந்தேங்க. என்னது?
பனியில உங்க ஊர்ல இருந்து இங்க நடந்து வந்தியா? நடந்த பாடி ஹீட் ஆகும் இல்லையா, அதான் பனி தெரியல. இங்க பாருடா, செம டாக்டரியா நீ. நேரத்துக்கு இங்க வரணும்னு நான் முன்னாடியே கிளம்பிட்டேங்க. அதான் இங்க உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடுச்சு. உன்னை பெத்தவங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. அந்த நட்சத்திரம் கூட உன்கிட்ட தோத்துறோம்பா. நான் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு விடிய காலம் வீட்டுக்கு வந்துருவியா? என்னடி, இவனை காலையிலேயே வீட்டுக்கு வர சொல்லிட்டியா? ஆமாங்க. ஆ? நீங்க விடிய காலையிலேயே வெளியே போயிடுவீங்கன்னு சொன்னனே தவிர நான் அவரை வீட்டுக்கு வரலாம் சொல்லலைங்க. ஐயோ, அவங்க எதுவும் சொல்லலங்க. எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு நான் தாங்க வந்தேன். சரி சரி, வந்து உள்ள உட்காரு. இது என்னடி சூடாவே இல்ல, கொதிக்கல? பாதியில கேஸ் நின்னு போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? இல்லனா என்ன திட்டுவீங்கல்ல. யோ டாக்டர், ஆ, இங்க வா. இங்க வாய. வீட்ல நான் மரத்தடியில சீட்டாடினது, வயல்வெளியில பொண்ணுகிட்ட பேசினது, இத பத்தி எல்லாம் பேசாத, அமைதியா உட்காரு. தெரியுங்க. தெரியுமா? அதான் உள்ள சொல்லக்கூடாதுன்னு தெரியும்னு சொன்னேன். சரி போ. சுமதி, டாக்டர் கொஞ்சம் காஃபி போட்டு கொடு. சிலிண்டர் காலின்னு சொன்ன இல்லங்க, வந்து மாத்தி கொடுங்க. சிலிண்டர் நான் மாத்தி கொடுக்கட்டுமா? ஐயோ நீங்களா? வேண்டாங்க, அவரே வந்து மாத்தி தரட்டும். பரவாயில்லைங்க, நான் மாத்தி தரேன், வாங்க. என்னப்பா சாய்நாதா? உட்காரு உட்காரு. என்னதான் உன் பிரச்சனை? அதாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். படிப்புக்கு என்னப்பா கடன்னு என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்க பாரு டாக்டர், பணம் இல்லைன்னு உன் முகத்துக்கு நேரம் சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றேன். நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கப்பா சாயி. அந்த விஷயம் எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு கமலேஷன். உங்களது ஜமீன் வம்சம். உங்க முன்னோர்கள் என்ன மாதிரி ஆளுங்களை நிறைய பேரை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு நேரத்துல எப்பவாவது என் மேல இறக்கப்பட்டு எனக்கு உதவி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில சுத்திக்கிட்டு இருக்கங்க. நீ சொன்னது உண்மைதான் சாயி. அந்த ஜமீனெல்லாம் எப்போ போச்சு. இப்போ நான் கூட உன்ன மாதிரி தான் வாழ்கிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி. பார்த்தல்ல எங்கள் லைஃப் ஸ்டைல. சரி, நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வருது. என்னங்க? இப்போ எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறது எங்கள் அக்கா தான். உன் மேட்ரை அவங்க கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட அதிர்ஷ்டம். உன்னை படிக்க வைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. எங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க. இது என்னடி, கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா? இதோ இவர் தாங்க மாத்தி கொடுத்தாரு. சிலிண்டரை இவரை மாத்த சொன்னியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. உங்களை கூப்பிட்டதுக்கு நான் தாங்க மாத்தினேன். நம்ம வேலை நம்ம செய்யறதுல தப்பு என்னங்க இருக்கு? நல்ல ஆளுதான் பாணி. இந்தா, குடிய. உடனே போய் சொல்றீங்களா உங்க அக்கா கிட்ட?
அட இது என்னையா கூத்தா இருக்கு? சொல்றேன் ஏன் நானு வயலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் போயிட்டு வரேங்க. என்னங்க சுமதி, என்னங்க இவரு கிளம்புறாரா? இதோ வரேங்க. நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தம்பி. இந்த பையனை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. அப்படின்னா சிலிண்டரை மாத்தினதுனால பொண்டாட்டிய நல்லா கவனிப்பான்னு நீ கணக்கு போட்டியா? நீங்க சும்மா இருங்க. நான் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு சொன்னேன். சிலிண்டரை மாத்தி உதவி செஞ்சதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்லல. அந்த பையனை பார்த்தா அப்படி தோணுச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். நம்ம பொண்ணு மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா உங்களை எதிர்த்தாவது இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என்னங்க நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணுதா என்ன? சும்மா இரு, நான் யோசிக்கிறது வேற. அது சரிங்க. யார் இந்த பையன்? என்ன விஷயமா இங்க வந்தாரு? நீங்க 2 பேரும் பேசினதை வச்சு பார்த்தா எனக்கு பாதி புரிஞ்சது, பாதி புரியல. அன்னிக்கிட்ட சொல்லி படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு அது மட்டும் தாங்க புரிஞ்சது. அப்போ பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே நீ பண்றியா? அதுலயும் என்ன எதிர்த்து? அட சும்மா இருங்க. நான் ஏதோ சும்மா தானே சொன்னேன். அந்த பையனை பத்தி சொல்ல போறீங்களா இல்லையா? ஹாய் மாமா. என்ன சொன்ன? ஹாய் மாமா. அப்பாடா, இப்படி கூப்பிட்டதுல நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். வீடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருதுன்னு சொல்லு. அதுக்குள்ள உங்க முகத்துல சிரிப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கா? இன்னைக்கு காலேஜ் இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வா, நல்ல சகுனமா தான் இருக்கு. உன் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன மறுபடியும் ஏதாவது சம்மந்தம் எடுத்துட்டு வந்திருக்கியா? இங்க பாரு, இன்னொரு தடவை ஏதாவது சம்மந்தம் எடுத்துட்டு வந்த உன்னை அப்படியே மாவுல முக்கிட்டு மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் வெளியே அது எடுப்பேன். உன்னால முடியாது. எனக்கு வெளியே வர வித்தை தெரியும். உனக்கு தெரியாத வித்தை என்ன இருக்கு மாமா? நீ இந்த ஜென்மத்துக்கு மாற மாட்ட. இப்ப நீ திட்டு வாங்குறதுக்கு தானே வந்திருக்க. போய் வாங்கிக்கோ. அக்கா எங்க இருக்காங்க? பூஜை ரூம்ல இருக்காங்க. சரி ஓகே மாமா, வரேன். பாய். இங்க பாரு, சீக்கிரம் வந்துரு. உன்கிட்டயும் பேசணும். வரேன் மாமா, போ. அக்கா, ஏண்டா இன்னைக்கு வயலுக்கு போகலையா? போனேன். உன்கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். என்ன? ஒரு பையன் இருக்காங்க்கா, டாக்டருக்கு படிக்கிறான். பணம் இல்லாததுனால படிப்பு பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கு. 2 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும். அந்த பையன் ரொம்ப புத்திசாலிக்கா. அப்புறம் இவ்ளோ நாளா எப்படி படிச்சான்? அவனை யாரு படிக்க வச்சாங்க? அவனுக்கு 10 வயசு இருக்கும் போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவனோட தாய் மாமா வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சு தான் பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாரு. அந்த பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டாலாம். இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமா படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு. ஐயோ பாவம். நானும் பாவம்னு நினைச்சுதான் உன்கிட்ட இப்ப வந்தேன். இந்த 2 வருஷம் அவனை படிக்க வச்சா அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சிருக்கியே, இதான் முதல் தடவையா நினைச்சிருக்கல? ஷபா, என்னை பத்தி விட்டு தள்ளுக்கா. முதல்ல அந்த பையனை பத்தி யோசி. எல்லா தானத்தையும் விட படிப்பு தானம் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுதான் இப்ப நான் உன்கிட்ட வந்திருக்கேன். நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. ஆமா, படிப்பு தானம் தான் உயர்ந்ததுன்னு நீ எந்த கிளாஸ்ல படிச்ச? தெரியல, 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸ்லயோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ இருந்திருந்தா
இந்நேரத்துக்கு நீ நிறைய பேரை படிக்க வச்சிருப்ப. அந்த பையனை படிக்க வைக்கணுங்கிற உன் எண்ணத்துக்கு பின்னாடி என்னதான் யோசனை வச்சிருக்க? காலங்காத்தால என்ன கடுப்பேத்தாத. ஒன்றும் இல்லைக்கா, பையன் ரொம்ப அழகானவன், நம்ம நிலாவுக்கு நல்ல பொருத்தம். அதனால தான் இந்த மேட்டரை உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படி சொல்லு. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, மேட்ரை நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். எல்லாத்தையும் விட அந்த பையன் ரொம்ப திறமசாலி. அந்த பையன்கிட்ட இல்லாதது ஒன்று தான் பணம். அதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்குல்லக்கா. நீ என்ன சொல்ற? அதுக்கு இல்லடா, அவனுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்ற. அப்புறம் எப்படிடா? யாரும் இல்லாதனால தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பான். வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துப்பான். நம்ம சொல்றபடியே கேட்பான். வீட்டோட மாப்பிள்ளைய பத்தி நம்ம என்னைக்கும் யோசிக்கல. இப்படிப்பட்டவன் தானே நமக்கு வேணும். ஒரு தடவை யோசிச்சு பாருக்கா. நீ பணக்கார சம்பந்தம்லாம் வேணான்னு சொல்ற, பையன் படிச்சவனா இருந்தா போதும்னு சொல்ற. இப்போ இந்த பையன் நீ நினைச்சபடி தான் இருக்கான். அதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வீட்டோட மாப்பிள்ள. யோசிச்சு பாரு. சரி, முதல்ல அவனோட தாய் மாமா யாருன்னு சொல்லு. நம்ம வக்கீலு சக்கரபாணி. சக்கரபாணியா? ஆ, யாரு? நம்ம லாயர் சக்கரபாணியா? ஆ, ஆமா. அவரு நல்ல சம்பாதிச்சவராச்சே. இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரா? சொந்த அக்கா பிள்ளைய படிக்க வைக்கிறதுல அவருக்கு என்னடா கஷ்டம்? ஏதோ என்ன சொல்ற, பண ஆசை பிடிச்சவரு. அவரு புத்தி அப்பேற்பட்டது. அவரை பத்தி விடுக்கா, இந்த பையனை பத்தி யோசி. அவசரப்படாதடா. திடீர்னு வந்து ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா எப்படி? என்னையும் கொஞ்சம் யோசிக்க விடு.